தென்னிந்தியாவில் சினிமா துறை முதலாக இந்த படங்காட்டுதல் மூலம்தான் தொடங்குகின்றன. ஆங்கிலேயர்கள் சில துண்டு படங்களை கொண்டு வந்து இந்தியாவில் காட்டி அதற்கு டிக்கெட்டும் போட்டு பணம் சேகரித்து கொண்டிருந்தார்கள். இதை கவனித்த ஒரு ரயில்வே தொழிலாளி வின்சென்ட் சுவாமிக்கண்ணு என்பவர் திருச்சியில் நாமும் இப்படி ஒரு படங்காட்டி வேலை செய்தால் என்ன என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது திருச்சி ரயில்வே சந்திப்பில் டூபான் என்ற ஒரு பிரெஞ்சு படங்காட்டியை சந்திக்கின்றார். அவர் ஸ்ரீலங்காவில் படங்களை காட்டிவிட்டு உடல்நிலை சரியில்லாததால் பிரான்சுக்கு திரும்ப கொண்டிருக்கின்றார். அந்த வழியில் இவர் சுவாமிக்கண்ணுவை சந்தித்து அவருடைய ப்ரொஜெக்டரையும் அவரிடம் இருந்த ஒரு 5-6 படங்களையும் சுவாமிக்கண்ணு விலைக்கு வாங்குகிறார். 2500 ரூபாய்க்கு. ஒரு சாதாரண ரயில்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கு இந்த 2500 ரூபாய் அந்த காலத்தில், நான் சொல்லுவது 1905, அதாவது 110 வருடங்களுக்கு முன்பு, அவருக்கு அந்த 250 ரூபாய் எப்படி கிடைத்தென்றால் தனது மனைவியின் வைர நெக்லஸை விற்று இந்த ப்ரொஜெக்டரையும் 5 படங்களையும் வாங்குகின்றார். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அருகே ஒரு கொட்டையை போட்டு படம் காட்டுகின்றார். நல்ல வசூலான பிறகு இந்த ப்ரொஜெக்டரின் படத்தையும் கூட்டிக் கொண்டு நாடுபுறம் போகின்றார். போய் படம் காட்டி பணம் சேகரிக்கின்றார். எது வரைக்கும் என்று கேட்கிறீர்களா? பெஷாவர், இன்று பாகிஸ்தானில் இருக்கும் பெஷாவருக்கு போகின்றார். பெஷாவரிலிருந்து லக்னோவிலிருந்து ரங்கூன், இப்படி நாடெங்கும் சுற்றி பிறகு சென்னைக்கு வந்து சென்னையிலும் கொட்டையை போட்டு படம் காட்டிவிட்டு கோயம்புத்தூர் போய் அங்கே ஒரு கொட்டையை கட்டுகின்றார். சினிமா துறை தென்னிந்தியாவில் காலூன்றுவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தையும் செய்தார். அதாவது சென்னையில் தங்கி படங்கள் காட்டி கொண்டிருக்கும் பொழுது ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்ய ஒரு ஏஜென்சி எடுக்கின்றார். பிரான்சில் செய்யப்பட்ட அந்த ப்ரொஜெக்டர் பத்தே கம்பெனி, இன்றும் இருக்கிறது அந்த கம்பெனி. பத்தே கம்பெனியின் ப்ரொஜெக்டர்களை சென்னைக்கு இறக்குமதி செய்து அதை விற்கின்றார். இதனால் என்ன ஆகிறது என்றால், இதை வைத்துத்தான் பல புதிய திரையரங்குகள் சென்னை, மதராஸ் ராஜதானியில் உருவாகின்றன. அதற்கு ஒரு முக்கிய காரணம் சுவாமிக்கண்ணு வின்சென்ட். அதாவது டாக்கீஸ் வந்த பிறகு அவர் 2-3 தமிழ் பேசும் படங்களை தயாரிக்கின்றார். வின்சென்ட் மௌன படங்கள் தயாரிக்கவில்லை. அது அவர் படங்காட்டியாக மட்டுமே இருந்தார். நிறைய பணம் ஈட்டினார். அதனால் பிறகு அவர் படங்கள் தயாரிக்க ஆரம்பித்து வள்ளி திருமணம் போன்ற படங்களை கல்கத்தாவில் தயாரிக்கின்றார். வின்சென்ட்டுடைய வரலாறு முழுமையாக எழுதப்படவில்லை. அதை பற்றி சிலர் இப்பொழுது ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக அவர் ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் சேர்ந்தது, அப்புறம் பிறகு ஏன் அதை விட்டு விலகினார், இது போன்ற கேள்விகளுக்கு வருங்கால ஆய்வாளர்கள் தான் பதிலளிக்க வேண்டும். இந்த திரையரங்கு தினம் என்ற இந்த கருத்தாக்கம் மிகவும் நல்லதாகப்படுகின்றது, பொருத்தமாகவும் படுகின்றது. ஏனென்றால் இந்த திரையரங்கு ஒரு பெரிய சமுதாய புரட்சியை உண்டு பண்ணியது. எல்லா ஜாதி மத வேறுபாடின்றி, வர்க்க வேறுபாடின்றி எல்லா மக்களையும் ஒரே இடத்தில் கூட்டிய ஒரு வெளி இது. அதை வின்சென்ட் சுவாமிக்கண்ணு அவர்களின் நினைவாக நாம் கொண்டாடினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அவர்தான் தென்னிந்தியாவில் முதல் படங்காட்டி, முதலாக இந்த திரைப்படங்களை காட்டியது மட்டுமல்ல,
பாத்தே ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து இங்கு பல திரையரங்குகள் உருவாக காரணமாயிருந்த முன்னோடி அவரது பிறந்த அந்த நாளில் திரையரங்க தினமாக நாம் அனுசரிக்கலாம்.